ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிட்டி பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பேசிக்காக ஏதாச்சும் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஆக்சுவலாக வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே பார்ட் டைமாக ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். நல்ல ஒரு சேலரி பேக்கேஜில் சூப்பரான ஒரு பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம சேனலில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி, பார்ட் டைம் ஜாப், ஆன்லைன் ஜாப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு வரோம். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான சேனல் வந்து இதுதான். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வரக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேங்களா? சரி, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மேடே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து சிட்டி பேங்க். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த சிட்டி பேங்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு ப்ரைவேட் லிமிடெட் பேங்க்கு. இந்த கம்பெனிலேருந்து என்ன ஒரு போஸ்டிங் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ஆர்ஐ ரிமோட் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் தான் அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. வேகன்சி வந்து பார்த்தோன்னா இத்தனை நம்பர்னு சொல்லிட்டு சொல்லலை. அதனால் பேசிக்காக நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். டேரெக்டாக கம்பெனியோடைய வெப்சைட்டில் இருந்தால் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதனால் தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாப்போடைய டிஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து பார்த்துடலாம். இவங்களுடைய சக்ஸஸ் ப்ரொஃபைல் வந்து பாருங்கள். அச்சீவர்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங், கான்ஃபிடென்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய சக்ஸஸ்க்கான ரேட். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு கீழே வந்து ரேட் பண்ணிக்கோங்க. த ஃபீல்டு சேல்ஸ் ஆஃபீஸர் இஸ்ங்க எனி என்ட்ரி லெவல் போஸ்டிங். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. என்ஆர்ஐ ரிமோட் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ அப்படின்னா வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து ஃபாரினில் இருப்பாங்க. கண்டிப்பாக ஃபாரினில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி அதில் ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் அவங்களுக்கு வந்து வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறீங்க. இதுதான் உங்களுடைய ஒர்க். ஓகேங்களா? இதில் தான் நீங்கள் வந்து வீட்டில் இருந்துகிட்டே பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து லேப்டாப் விண்டோஸ் 10 இருக்கணும். அதை தாண்டி இன்டர்நெட் கனெக்ஷனும் உங்ககிட்ட வந்து பக்காவாக இருக்கணும். அப்படின்னா இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ட்ரி லெவல் போஸ்டிங் தான் உங்களை வந்து கேட்குறாங்க. எந்த ஒரு டார்கெட்ஸும் கிடையாது. நீங்கள் வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் வந்து சேல் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ஒரு மேனேஜர் லெவல் ஜாப்ங்கிறதுனால நீங்கள் வந்து சேல்ஸில் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. நல்ல ஒரு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். அதாவது அதாவது டீம் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு இருக்கணும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக்காக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. குவாலிஃபிகேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரிவியஸ் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபினான்ஸ் இன் சேல்ஸ் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் ஃபார் ஃப்ரண்ட்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் கிளியர் அண்டு கன்சிடர் ரைட் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்காக இங்கிலீஷ் நாலேஜ் வந்து உங்ககிட்ட இருந்தாலே போதும். இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும். மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுடைய போஸ்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜருங்கிறதுனால ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி, யூனிவர்சிட்டி டிகிரி ஆர் ஈக்குவல்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து ரெகக்னைஸ் வாங்கியிருக்கணும் டிகிரி. ஓகேங்களா? பேச்சுலர் டிகிரி தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து இதுன்னு சொல்லிட்டு தனியாக மென்ஷன் பண்ணல. நீங்கள் பிகாம் படிச்சிருந்தாலும் ஓகே, பிஎஸ்சியில் ஏதாச்சும் கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ ஏதாச்சும் தனியாக நீங்கள் எடுத்து படிச்சிருந்தாலும் ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா? அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ அக்கௌண்ட்டில் வந்து மினிமம் வந்து ஐசிவி வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs வந்து அபோவ் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பேசிக்காக வந்து ட்ரைனிங் வந்து எடுத்துக்கணும். அதே வந்து உங்களுக்கு வந்து பேங்க் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீ ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். இது வந்து ரிமோட் ஜாப்புங்கிறதுனால நீங்கள் வந்து ரீலொகேஷனுக்கு வந்து போகணுங்கிற அவசியம் கிடையாது. இதில் வந்து நோன் தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து ஆஃபீஸில் பேங்க் போகணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த ஜாப்பை வந்து மும்பையிலேருந்து உங்களை வந்து ஹையரிங் பண்ணுறாங்க. முழுக்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் இவங்க வந்து கேட்கல. ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்கில்ஸ் வந்து என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷு, குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், கஸ்டமரோட நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும், நல்லா ஆட்டிடியூட் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஓகே. இப்போ இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழ வந்து இந்த ஜாப்போடைய அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் குடுத்துருக்கிறேன். அங்க போயிட்டு நீங்க வந்து டைரக்ட்டா அப்ளை பண்ணலாம். அத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஒரு பேஜ் வரும். இதில தயவுசெய்து சொல்றேன், ஒரு ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி, அந்த ஜாப்புக்கு நீங்க தகுதியும், திறமையும் இருக்கா? உங்களுக்கு சூட்டபிளா இருக்கா? அப்படின்னா மட்டும் பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா நெறைய பேர் அப்ளை பண்ணிட்டு, ரிப்ளை வரல. ரிட்டர்ன் எங்களுக்கு எந்த ஒரு மெசேஜுமே எங்களுக்கு வந்து வந்த மாரி தெரியலன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லக்கூடாது இல்லையா? அதுக்காக தான். ஸோ இந்த இடத்துல அப்ளை நவ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு, டைரக்ட்டா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிட்டி பேங்க்ல வந்து ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டைரக்ட்டா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி யூசர் நேம், பாஸ்வேர்ட் வச்சிருந்தீங்கன்னா லாகின் பண்ணிடுங்க. இல்ல அப்படின்னா கிரியேட் அக்கவுண்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு, பேசிக்கா உங்களோட மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் வெரிஃபிகேஷன் மெயில் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிட்டு அக்கவுண்ட்டை கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைரக்ட்டா அந்த ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கிற முடியும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்பு இல்லாம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த வேலைவாய்ப்பு இல்லாதவங்களே வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி நிறையா கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராடுத்தனம், சீட்டிங் நிறைய ஏமாத்துற வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதனால் ஒரு ஜாப்புக்கு வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நான் தான் சொல்கிறேன், ஒவ்வொரு ஜாப்புக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பே பண்ணுங்கள், அதை பே பண்ணுங்கள், இதை பே பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா தயவு செய்து யாருமே வந்து பே பண்ண வேண்டாம். ஏன்னா அது ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் காசு கொடுத்து உள்ளே போகிறீங்க அப்படின்னா அது 99% வந்து பார்த்தோன்னா அது வந்து ஒரு ஃப்ராட் கம்பெனியாக தான் இருக்கும். அதனால் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம படித்த படிப்புக்கும், நம்ம தகுதிக்கும், நம்ம திறமைக்கும் இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா கொட்டி கிடக்கு. அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். ஓகேங்களா? அதனால் உங்களுடைய ஸ்கில்லை, உங்களுடைய திறனை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்பெனி, நல்ல ஒரு போஸ்டிங்கில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை வரும். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியோட சந்திக்கலாம் நண்பா. தேங்க்யூ.